எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஈஸி கிச்சனில் ஒரு சுவையான காஞ்ச எறா வச்சு ஒரு மிளகா பொடி எப்படி பண்ணலான்னு சொல்லித்தரேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: காஞ்ச எறா ஒரு கப் எடுத்துருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கப்பு தேங்காய் துருவினது, ஒரு 15 காஞ்ச மிளகா, புளி எலுமிச்சம்பழம் அளவு எடுத்துருக்கேன், உப்பு தேவைக்கு. இப்போ பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சு பேனை வச்சு பேன் நல்லா சூடானதும் இந்த எறா பொடி எறாங்க இது நல்லா தண்ணீரை போட்டு கழுகி புழிஞ்சு எடுத்துருக்கேன். ஒரே ஒரு வாட்டி கழுவுனா போதும். இது நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும், எண்ணெயெல்லாம் விடக்கூடாது. நான் ஒரு 2 minutes அப்படி வறுத்துட்டே இருக்கேன். பாருங்கள், கலர் லைட் ப்ரௌனிஷ் கலர் ஆகும். தீயை விடக்கூடாது, நீங்கள் கரண்டியை விட்டுட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும். பாருங்கள், நல்லா ப்ரௌனிஷ் கலர் ஆகிடுச்சு. பாருங்கள், இதுதான் கரெக்டு. ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்னா அப்படியே ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா வறுபட்டுடுச்சு. பாருங்கள், நல்லா ப்ரௌனிஷ் கலர் ஆகிடுச்சு. இது அப்படியே ஒரு பாத்திரத்தில் அப்படியே வச்சிடுங்க. இப்போ காஞ்ச மிளகா, எதுவுமே ட்ரை ரோஸ்ட் தாங்க பண்ணணும். இதில் நான் ஒரு 4 மிளகா காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன், கலருக்காக. இருந்தால் போடுங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாருங்கள், நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போது ஃபுல் ஃப்ளேமில் தாங்க வச்சு வறுக்கிறேன், நீங்கள் கிளறிட்டே இருக்கணும், அவ்வளோதான். இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுவும் இந்த எறா மேலே இதையும் கொட்டிடுங்க. அடுத்தது கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. நல்லா கழுகி வச்சுருக்கேன் நான். தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக தண்ணியெல்லாம் போகிற வரைக்கும், ஒரு துள்ளி தண்ணி கூட இருக்கக்கூடாதுங்க. மிளகா பொடியில் தண்ணி இருந்ததுன்னா உங்களுக்கு கெட்டு போயிடும். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் போயிடுச்சு, போகிறோம். இப்போ இதுவும் இதோட சேர்த்து இந்த தேங்காவும் ட்ரை ரோஸ்ட் தாங்க பண்ணணும். தேங்காவோட இந்த தேங்காய் வறுக்கும் போதும் இந்த புளி பாருங்கள், இந்த புளியையும் இதில் இந்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டுருங்க. நல்லா ப்ரௌனிஷ் கலர் வர்ற வரைக்கும் இது வறுக்கணும். ஒரு துள்ளி எண்ணெய் கூட விடக்கூடாதுங்க. நல்லா ப்ரௌனிஷ் கலர் ஆகிடுச்சுங்க. இதுக்கு மேலே இருந்ததுன்னா தீஞ்சு போயிடும். இப்போ இதையும் இதோடு சேர்த்து இப்போ இதிலே உப்பு போட்டுருங்க. கொஞ்சமாக உப்பு போடுங்க, தேவையான நம்ம அப்புறம் கூட போட்டுக்கலாம். இப்போது இது நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது நம்ம மிக்சியில் போட்டு நல்லா தூள் பண்ணணும். ரொம்ப நைஸாக பண்ணக்கூடாதுங்க. முதல்ல இந்த மிக்சியில் இந்த காஞ்ச மிளகாயும் இந்த புளியும் போட்டு ஒரு சுற்றிட்டு அப்புறமா இந்த எறாயும் இந்த தேங்காயும் போடலாம். இப்போ பாருங்கள், இந்த காஞ்ச மிளகாயும் இந்த புளியும் போட்டு சுற்றிட்டு நான் இப்போ இது மேலே இந்த தேங்காய், இந்த எறா வறுத்தது, கருவேப்பிலை, இந்த மாதிரி தாங்க அரையணும். இது ரொம்ப நைஸாக அரையக்கூடாது. இது சாப்பாட்டுக்கு நீங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் பேக் பண்ணி கொடுக்கலாம். இது கெட்டே போகாது, 1 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். இது அப்படியே இந்த அரைச்சதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணுங்கள். உப்பு மட்டும் பார்த்து போடுங்க. உப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. சூப்பராக இருக்குது. உப்பெல்லாம், உப்பு புளி எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதே நீங்கள் ஏர்டைட் பாட்டிலில் போட்டு டூரெல்லாம் போகும்போது கூட எடுத்துகிட்டு போகலாங்க. அந்த நீச்சு ஸ்மெல்லாம் வராது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாப்பாட்டுக்கு குழம்பே தேவையில்லை, அந்த மாதிரி பிசைஞ்சு சாப்பிட்லாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.